வணக்கம். ஆன்மீக செய்திகள். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழா கடந்த 3ஆம் தேதி கால்நாட்டு நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆடி அமாவாசை விழா நடைபெற்றது. சொரிமுத்து ஐயனார் எனப்படும் மகாலிங்க சுவாமி, சங்கிலி பூதத்தார் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி கோயில் வளாகத்தில் பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர். தலவாய் மாடசாமி, பட்டவராயன் சுவாமி கோயில்களில் பக்தர்கள் சங்கிலியால் தங்களை அடித்துக் கொண்டு வேண்டுதல் நிறைவேற்றினர். மாலையில் சங்கிலி பூதத்தார் சன்னதி முன்பு குண்டம் இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். நள்ளிரவில் மகாலிங்க சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளுடன் பேச்சியம்மன், சங்கிலி பூதத்தார் முன்பு கிடாவெட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிங்கம்பட்டி ஜமீன் தர்பார் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுவாமிக்கு படையலிடப்பட்ட கிடாக்கரியை பக்தர்கள் சமைத்து சாப்பிட்டனர். பாபநாசம் டு காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. டிஐஜி திருநாவுக்கரசு தலைமையில் 500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் கோயிலில் ஆவணி மூல திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்கியது. இதையொட்டி அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு வேத மந்திரங்கள் மற்றும் மேளதாளங்கள் முழங்க கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு பால், தயிர், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 4ஆம் திருநாளில் நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெறுகிறது. வரும் 21ஆம் தேதி கருவூர் சித்தர் மானூர் அம்பலத்தில் எழுந்தருளும் நிகழ்வும், 22ஆம் தேதி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் மானூர் அம்பலத்திற்கு புறப்பாடும் நடைபெறுகிறது. தொடர்ந்து 23ஆம் தேதி கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சியளிக்கும் சிறப்பு வைபவம் நடைபெறவுள்ளது.
தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அப்பர் கைலை காட்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. திருவையாறு காவிரி ஆற்றில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி ஐயாரப்பரை தரிசனம் செய்தனர். பஞ்சமூர்த்திகள் புறப்பாடாகி திருவையாறு காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற்றது. பின்னர் திருமுறை சேர்ந்திசை நடைபெற்றது. இரவு அப்பர் சன்னதியில் அப்பருக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்கும் ஆடி அமாவாசை அப்பர் கைலை காட்சி நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவனடியார்கள் வழிபட்டனர். விழா ஏற்பாடுகளை தருமபுர ஆதீனம் சுவாமிகள் மற்றும் கோயில் பணியாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் கோவிலின் ஆடிப்பூர தேரோட்ட விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நாகவாகனம், இந்திர விமானம், நந்தி சேவை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சிறப்பு அபிஷேகம் மற்றும் திருக்கல்யாண வைபவமும் நடைபெற்றது. விழாவின் 9ஆம் நாளான இன்று நடைபெற்ற திருத்தேர் திருவிழாவில் பள்ளி மாணவிகள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்தது சிறப்பம்சமாக அமைந்தது. சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வில்லியனூர் எம்எல்ஏ ரவிக்குமார், ஊசுடு எம்எல்ஏ கார்த்திகேயன் ஆகியோர் தேரை வடம்பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த திருத்தேர் மீண்டும் கோவில் பிரகாரத்தை வந்தடைந்தது. இதேபோல் காசிக்கு நிகரான திருத்தலமாக போற்றப்படும் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலும் ஆடிப்பூர தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
மதுரை மாவட்டம் அழகர் கோயில் வளாகத்தில் உள்ள 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோயிலின் கதவுகளுக்கு பாரம்பரிய முறைப்படி சந்தனம் சாத்துப்படி செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து கள்ளழகர் கருடாழ்வார் வாகனத்தில் எழுந்தருளி கோயிலின் ஆடி வீதிகளில் வலம் வந்தார். பின்னர் 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோயிலில் கள்ளழகர் எழுந்தருளினார். தீபாராதனை காட்டப்பட்டது. கள்ளழகர் கோயில் தேர் செல்லும் பாதைகள் வழியாக வலம் வந்து கருப்பண்ணசாமியிடம் விடைபெற்று கோயிலுக்கு திரும்பினார் கள்ளழகர். கள்ளழகர் மற்றும் கருப்பனை திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.